கோவையை தலைமையிடமாக கொண்ட ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு தேசிய அங்கீகாரம் வழங்கப்பட்டது. கோவையை தலைமையிடமாக கொண்ட தொழில்துறை ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்க தொழில்நுட்ப நிறுவனமான கோட் ரோபோட்டிக்ஸ் உள்நாட்டு புதுமை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக தேசிய அளவில் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இது ஸ்டார்ட் அப் சூழலில் ஒரு முக்கிய சாதனையாக கருதப்படுவதாக அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. கோட் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் மூலமாக அதிக எடை கொண்ட இயந்திரங்களை தூக்கக்கூடியதாகவும் மேலும் இதில் வேகமாக ஒரு பிரம்மாண்ட இயந்திரங்களை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு உதவுவதாகவும் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் பல நபர்கள் கொண்டு வேலை செய்யும் திறனை இந்த ரோபோட்டிக்ஸ் தன்னிச்சையாக செயல்பட்டு மனிதர்களை எளிதில் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை உருவாக்கியுள்ளது. இந்த ரோபோட்டிக்ஸ் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுவதால் குடியரசு தினத்தன்று டெல்லியில் பேரணியில் பங்கேற்பது இந்திய அளவில் வழங்கப்படும் முக்கியமான அங்கீகாரங்களில் ஒன்றாக கருதப்படுவதாகவும் தெரிவித்தனர். இந்த ரோபோட்டிக்ஸ் 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை இந்தியாவில் விற்பனை செய்து வருவதாகவும் இதனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் கோடிக்கணக்கில் விற்பனை செய்வார்கள் என்றும் 5 டன் முதல் பல டன்கள் எடை கொண்ட பொருட்களை தொழில்துறையில் பயன்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். கூட பகிர்ந்துக்கணுங்கிறதா இந்த மீட்டோட மெயின் அஜெண்டா. அதுல பாத்தீங்க அப்படின்னா இது ரோபோட்டிக்ஸ் ஒரு டெக்னாலஜி வெளிநாடு டெக்னாலஜிங்கிற மித்த உடைச்சு நம்ம இந்தியால இருந்து பண்ணணுங்கிறதா எங்களோட ஆசை. அதை எங்களுக்கு ரெகனைஸ் பண்ணிருக்கிறது எங்களோட ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம். ஸோ இது எங்களோட பெரிய ஹானர் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் இந்தியா. அதே மாதிரி எங்களை ஸ்ரீ ஃபண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட் ஒரு 10,000 crores இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ல இருந்து ஒரு பெனிஃபிஷியரி நாங்க ஸ்ரீ ஃபண்டோட பெனிஃபிஷியரி நாங்க. அதை ஹானர் பண்ற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ எங்களை கால்ஃபர் பண்ணி ரிபப்ளிக் டே பரேடுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வி ஹவ் பீன் பார்ட் ஆஃப் த ரிபப்ளிக் டே பரேட் இன் ஜனவரி 26. அதுக்கப்புறம் தே ஹேட் அ டயலாக். எங்களோட பெனிஃபிஷியரிஸ்க்குலாம் கிராஸ் ரூட் லெவல்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க அதை எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாங்க. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நடந்த தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட்ல வி ஹவ் பீன் வெல்கம்டு பை பெல்ஜியம் கவர்மெண்ட். So from the Honorable Chief Minister in presence of Belgium Ambassador, we received a welcome package for Belgium. அது என்னன்னா ஒரு 1 year-க்கான கம்பெனிக்கான சாஃப்ட் லான்ச் we have started it from there. So இதுதான் இந்த we thank state government and central government for our enormous support and helping us in moving forward. So sir, இப்போ ரோபோட்டிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எங்களோட செக்டார் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மூவ்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா லைக் கார் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் செய்கிற இடமாகட்டும், இந்த மாதிரி இடத்துல நிறைய மெட்டீரியல் மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதை ஹியூமன்ஸ் கையால் தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு ட்ராலியோ இல்லை ஏதாவது ஒரு வீல் வச்சு வெண்டியோ வச்சுட்டு தள்ளிட்டு போகிறாங்க. அது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்